அனைவருக்கும் நமஸ்காரம். 2026 ஆம், ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த ஆண்டு நமக்கு மங்களம் கிடைக்குமா, மாங்கல்யம் கிடைக்குமா, பணவரவு கிடைக்குமா, பாசம் கிடைக்குமா, நேசம் கிடைக்குமா, இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பது அத்தனை பேருக்கும் ஆவல். நம் நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கும் இதில் உறுப்பினரும் நிர்வாக இயக்குனரும் மற்றும் பொதுமக்களுக்கும் இந்த 2026 சிறப்பான பலன்களை கண்டுகளிப்போம், பார்த்து மகிழ்வோம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். 2026 என்ன சொல்கிறது? இத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள். அத்தனை கோடி மக்களுக்கும் ராசி பலன்கள் சொல்வதிலும் குறிப்பாக நட்சத்திரம், இந்த நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் கோடியில் புரள்வார்கள், இவர்கள் பாசத்தில் நனைவார்கள், இவர் பக்தியில் திளைப்பார்கள், அல்லது இவர்கள் சற்று கடுமையான உளைச்சலில் இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு அனைவருக்கும் ஆவல். ஆம், உங்களை ஆவலை பூர்த்தி செய்கிற இந்த நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களின் வழியாக தான் செய்த உதவிகள் யாருக்கும் தெரியாத அளவுக்கு உதவிகளை செய்து கொண்டே இருக்கும். தன்னை சுற்றி ஏழைப்பாழைகள் இருந்தாலும், அவர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும், அதிகாரிகள் இருந்தாலும், அவர்களுடைய குடும்பத்திற்கு முதலாளாக ஓடி உழைத்து கொண்டு அந்த குடும்பத்தோடு இணைத்து கொண்டு ஒரு நட்சத்திரம் இருக்கும். புனர்பூச நட்சத்திரம் பிறருடைய தேவைகளுக்கு, நல்லா கேட்டுங்க, ஒரு நண்பர்னா நண்பருக்கு மட்டுமல்ல, நண்பரோட குடும்பத்திற்கு என்ன தேவை என்பதை தேடி நாடி உதவி செய்து கொண்டிருக்கும் புனர்பூச நட்சத்திரம் முதல் 4 மாதங்களில் உங்களுக்கு பதவிகளும் பட்டங்களும் கிடைக்கும். இரண்டாவது 4 மாதங்கள் குறிப்பாக பய உணர்வுகள், இன உணர்வுகள், பதவி கிடைக்குமோ கிடைக்காதோ, போலாமோ போகக்கூடாது, ஜெயிப்போமோ ஜெயிக்க மாட்டோமோ, பந்தயம் கட்டாதீங்க, அக்ரிமெண்ட் போடாதீங்க. எதுவாக இருந்தாலும் 120 நாள் முடிய வேண்டும், அதற்கு பிறகு காரியம் மாற்றலாம். எச்சரிக்கை உணர்வு 120 நாள் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். அது புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, வெயிட் பண்ணும், இல்லை வெயிட் பண்ணும். முதலில் ஒரு பேரிகார்டை சென்று போட்டுக்கொள்ளுங்கள். எப்போ கரெக்டாக போடணும்? ஜூன் மாதம், ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதம், அல்லது மே மாதம். மேவிலே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மே 5, 6, 7, 8 ஆக இந்த 4 மாதங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தங்களுடைய திறமைகளை எதுவாக இருந்தாலும் பொறுமை அவசியம். இல்லை என்று நிதர்சனமாக என்னால் 4 மாதம் முடியாது அப்படி என்று உறுதியிட்டு கூறிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். இந்த 5, 6, 7, 8 மாதங்களில் நீங்கள் செய்கின்ற செயல்கள் அத்தனையும் ஒரு நெஞ்சு படபடப்பு. இல்லைன்னா இப்படி செய்யலாம். புனர்பூச நட்சத்திரம் இந்த 5 மாதங்கள் தங்களுடைய உடலை சரி செய்து கொள்ளுங்கள், அல்லது இருக்கக்கூடிய கடன்களையோ இருக்கக்கூடிய கடமைகளையும் சரியாக பயன்படுத்துங்கள். புதிய வரவுகளையும் புதிய முயற்சிகளையும் புதிய ஃபேக்டரிகளையும் அல்லது புதிய தொழில்களையும் இந்த 120 நாள் தள்ளி வைத்தால் மட்டும் சிறப்பு. இல்லை என்றால் உங்களுக்கு நெஞ்சு படபடப்பு, முடியுமோ முடியாதோ, தெரியுமோ தெரியாதோ என்று இனம் புரியாத ஒரு பதட்டத்தில் வாழாதீர்கள். அது புனர்பூசத்திற்கு நல்லதல்ல. ஆக புனர்பூசம் பதட்டத்தை தவிருங்கள், பக்குவமாக செயலாற்றுங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு பதட்டம் தணிந்து முன்னாடி இருக்கக்கூடிய 120 நாளும் பின்னாடி இருக்கக்கூடிய 120 நாளும் சீரும் சிறப்புமாக இருக்கும். ஆக புனர்பூசம் பதட்ட காலத்தில் பதட்டப்படாமல் நிதானமாக இருங்கள், அவசரப்படுத்தாதீர்கள். பொறுமை உங்களுக்கு பெருமையாக இருக்கும். ஆக புனர்பூசம் கவனமுடன் இருக்க வேண்டும். நடுவில் இருக்கக்கூடிய 120 நாட்கள் மட்டுமே பதட்டம் உண்டு. பதறாத காரியம் சிதறாது, ஆனால் பதறிய காரியங்கள் கைகூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக புனர்பூசம் பதட்டப்படாமல் இருந்தால் நாமளும் பகுத்தறிவாளனாக இருப்போம். பரவாயில்லப்பா, இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த மனுஷன் சமாளித்து வெளிவட்டார்ப்பா, அப்படி பாராட்டு கிடைக்கும். நன்றி, நமஸ்காரம். எல்லோருக்கும் 2026 எப்படி இருக்கும் என்பதை
பொது பலனாக அல்லாமல் தனி பலனாக ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாயிலாக எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி வளர வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி பழக வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எப்படி பக்குவமாக இருக்க வேண்டும், எப்படி பண்பாக நடக்க வேண்டும் என்பதை 27 நட்சத்திரத்தின் வாயிலாக அவர்களுடைய தன்மையும் உண்மையும் நேர்மையும் பக்தியும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவியின் வாயிலாக அவர்களுக்கும் அவர்கள் வாயிலாக உங்களுக்கும் கேதுவின் காதலனாக காயத்ரி சங்கர் கொடுத்த விளக்கங்கள் வாய்ப்புகளுக்கும் உங்களுடைய பரிணாம வளர்ச்சிகளுக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். மேலும் பலப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்களும் நன்றாக இருக்க, இந்த நேயர்களும் நன்றாக இருக்க, இவர்களுக்கு ஒரு நன்றியும் அடியேனுக்கு ஒரு நன்றியும், எனக்கு இந்த வித்தைகளை கற்றுக் கொடுத்த எனது குருநாதருக்கும் எனக்கு வழிகாட்டியே இருக்கக்கூடிய காஞ்சி மகா பெரியவருக்கும் ராமானுஜருக்கும் அடியேனின் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு 2026 வாழ்க வளமுடன் என்று நிறைவாக அனைவரும் வாழ வளர விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம். ஜோதிட ஆலோசனைக்கு தேவை எனில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, நமஸ்காரம்.